ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது தாவேக்கால இருந்து ஒரு 500 நபர்கள் வந்து அதிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்க இந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது இங்கயா நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொங்கு மண்டலத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு 500 பேர் விலகிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். கிணத்துக்கடவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஒற்றுமையா செயல்படுறீங்க? ஏன்னா ஒன்றியம் நகரம்னு நான் போகும்போதெல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தரும் உங்ககிட்ட அன்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த ஒற்றுமையா இவங்களோட செயல்படுறதா இருக்கு? உண்மையாலும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சும்மா ஈஸியாலாம் இருந்துட முடியாது. ஏன்னா இங்க சுயநலம் இல்லாம இருக்கணும். இங்க காசுக்கு விலை போகாம இருக்கணும். இங்க மக்கள் நலனை தான் பார்க்கணும், சொந்த நலனை பார்க்க கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் இங்க இருக்க முடியும். ஆனா எங்க கூட தளபதியை நேசிச்சு வந்த யாருமே அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. எங்கேயாவது பர்பஸா இல்ல உள்ள வந்து என்னன்னு எட்டி பார்க்க வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வரும் பாருங்க. அந்த கூட்டம் வேணா நாளைக்கு காசு கொடுக்குறாங்க, அங்க 50,000 கொடுக்குறாங்க, இங்க 10,000 கொடுக்குறாங்கன்னு ஓடி போய் அங்க உட்காரலாம். அதை பத்தி நாங்க கவலைப்படுறதும் இல்லை. ஏன்னா அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஓகே, இறுதியா அந்த ஓட்டுக்கு நோட்டு அதை எப்படி தடுக்க போறீங்க? எவ்வளவு சவாலா இருக்க போகுது உங்களுக்கு? இல்லை சரி, நான் என்ன தளபதி சொன்ன மாதிரி தான் வண்டி வண்டியாக பணம் கொண்டு வந்து கொட்ட போகிறாங்க இந்த தேர்தலில். எல்லாமே வாங்கிக்கோங்க, ஆனால் உங்கள் வாக்கை விசில் சின்னத்தில் போடுங்க. ஏன்னா இப்போ இருக்க சூழலில் மக்கள் பாவம். உண்மையாலும் இந்த 200 ரூபாய்க்கு இந்த கட்சிகள் நீங்கள் பின்னாடி போங்க. இப்போ ரிட்டர்ன் போகும்போது பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல ஒரு மக்கள் இருப்பாங்க. அப்படியே அந்த அவங்க வரணும்னா அந்த கொடியை இப்படி பிடிச்சிட்டே தான் இருக்கணும். சாதாரணமாக இப்படி நிற்கக்கூடாது. இப்படி கொடி பிடிக்கலன்னா பணம் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி அந்த 200 ரூபா அந்த மக்களுக்கு அங்கே தேவைப்படுது. அவங்களோட தேவைகள் இருக்கு. அதை நான் தடுக்கிறதுக்கு விரும்பல. வாங்கிக்கோங்க, ஆனா விசில் சின்னத்துக்கு வாக்களிங்கிறது தான் எங்களோட ஒரே கோரிக்கை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.